ஹலோ ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்றத விட யாரை பத்தி பார்க்க போறோம்னா, உடம்பு ஃபுல்லா ஆக்டிங் நிறைஞ்சு இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டரை எங்கடா இருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னா நம்ம அண்ணன் திவாகர் தான். இவர் இருக்காரே, இவர் வந்து வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு டாக்டரும் கூட. பல மக்களை காப்பாத்தின டாக்டரும் கூட. இடுப்பொலின்னு வர்றவங்களுக்கு இடுப்பை ஒடிக்காம இடுப்பொலியை நீக்கிற டாக்டரும் கூட. பல சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்காரு. அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். ஆக்டிங் இருக்கு. டாக்டர் இருக்கு. என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. நான் ஒரு கிறுக்கு பைத்தியமாயவே. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சூர்யா, ரஜினி, கமல், சிவாஜி, தனுஷ்னு எல்லா ஒரு நடிப்பையும் ஒரே ஆளா இறக்கிக்கிட்டு இருக்க நம்ம டாக்டர் திவாகரனோட வீடியோ ரியாக்ஷன்ஸை மட்டும் தான் பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மியூசிக் இப்படி கருத்தை மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டைலாக மியூசிக். உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். எவ்வளோ கொட்டாயா, சும்மா நடக்கிறைய தவள கட்டாயா, நீ இருக்கிறைய ஓல கொட்டாயா, நடக்கிறைய தவள கட்டாயா. எங்க அண்ணன் மூமெண்ட்டை பார்த்தீங்களா? அப்படியே இந்த மூமெண்ட்ல யாருங்க போடுவா? எங்க அண்ணன் டாக்டர் திவாகர் மட்டும் தாங்க போடுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து எதுல ட்ரெண்ட் ஆன அப்படின்னா நம்ம தலைவர் சூர்யா, கஜினி படத்துல சூர்யா, இதுதான் ட்ரெண்ட் ஆனது. அந்த வீடியோ பார்ப்போம். பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. கைஸ், அந்த அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடைக்காரர், அந்த கடையோட ஓனர் நினைக்கிறேன். அவரோட ரியாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அடங்கம்மால இப்படிதான் இருக்கும். இப்போ எங்கள் அண்ணன் வந்து மன்மதன் மொட்டை, அந்த மன்மதன் படத்தில் வர்ற சிம்பு மாதிரி பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்ச எங்க அண்ணனுக்கு வந்து பொடுகு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டை அரிக்குது போல, பேன் அதிகமா இருக்கு போல, சும்மா சொரிச்சுக்கிட்டே இருக்காரு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.
ஆசரா சத்தி அது அவருடைய ஸ்டைல். நம்மளுக்கு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வரும்? விஜய் சேதுபதி மாதிரியான சாங்ஸ் தான் நம்மளுக்கு செட் ஆகும். சிங்கம் களை இறங்கிருச்சு. பொற கட்டும் பல பல ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. நயன்தரா நினைச்சிட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணி இதை சாப்பிட சொல்றீங்க. ஹாய் எடுத்த உடனே இடுப்ப பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு கேவலமா இருக்கீங்களே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நயன்தரா சொல்லிட்டேன், எடுத்த உடனே ஹாய் எப்படி இடுப்புல இருக்கிறீங்களே. பண்ண முடியலமா, சும்மா ஜஸ்ட் இப்படி முது ஜஸ்ட் பிடிச்சிங்களா? எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. எங்கள் அண்ணனை வச்சு எல்லா இன்டர்வியூ சேனலும் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் அண்ணன் ட்ரெண்டிங் ஆனதுனால அவரை வச்சு நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கள் அண்ணனை வந்து நீங்கள் இன்டர்வியூ சேனலில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக எங்கள் அண்ணனை வந்து காமெடியில் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. 3 ஃபிலிமில் தனுஷ் பண்ணுவார்ல, 3 ஃபிலிமில் தனுஷ் என்னென்ன சோப் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆனால் இந்த மன்மதன் சீன் பண்ணுவீங்களாமே பயங்கரமா, அது பண்ணுங்க. எனக்கு யாராவது ஒரு பையன் மட்டும், கேமராமேன் யாராவது ஒரு ஆள் வாங்கப்பா. மன்மதன் சீனு நானும் மதுரக்காரன் தான்டா. Kita I love you kita I love you kita I love you now di lawan dunia kita kita I love you. அண்ணே பல இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நிலவே நம்ம வந்து விஜய் டிவி வரைக்கும் அண்ணே வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டாரு. விஜய் டிவியில் பண்ண வீடியோ பார்ப்போம். அண்ணன் வந்து வேலையில்லா பட்டதாரி டைலாக் வந்து அவர் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணனை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அவர் வீடியோ பார்க்க சிரிப்பு வருதா இல்லையா, மைண்ட் வந்து ஃபுல்லாக டிப்ரெஷன் வந்து வெளியே வந்துருவாங்க நினைக்கிறேன். ரொம்ப அசிங்கமாக பேட் கமெண்ட் போடுறப்ப என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் மனவசப்பட்டு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நான் வந்து மற்ற ஆக்ட்ரஸாக வந்து 2-3 டேக் எடுக்கிறாங்க, ஆனால் நான் ஒரே டேக்கில் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய டேக் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது யார் வந்து வேல்யூ பண்ணுவோம், நீங்களே பண்ணிக்குவீங்களா? ஓப்பனாக சொல்லவா சார், 3 ஃபிலிமில் சூசைட் சீன் வந்து தனுஷ் சொன்னால் 7 ஷாட் எடுத்துக்கிட்டாராம். அது எனக்கே தெரியாது. 7 டேக் எடுத்துருக்காரா சொன்னார். அந்த சூசைட் ஃபிலிம்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஷாட் தேவைப்பட்டுச்சான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்து, எனக்கு டைம் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட்டு பேஷண்ட் பார்க்க போனோம். ஸோ அதை 2-3 டைம் உள் வாங்கிக்கிட்டேன் சார். நான் வாக்கிங் போகிறப்ப அப்சர்வ் பண்ணுவேன். டக்குன்னு கேமரா ஆன் பண்ணோடனே அப்படியே டக்குன்னு பண்ணிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அப்சர்வ் பண்ணி அதை கரெக்டாக சொல்கிறாங்க. அவரே 7 ஷாட் எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி வரும், எங்கேயும் லைவாக பண்ணி காட்டுனாங்க. டக்குன்னு நான் பண்ணி காமிச்ச உடனே அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதாவது அண்ணன் வந்து தனுஷ் வீடியோ அந்த சூசைட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷாட் வந்து தனுஷ் அண்ணன் எடுத்திருக்காராம். ஆனால் நம்மளால் ஒரே ஷாட் எடுத்துட்டோன்னே நீங்கள் லைவாக பண்ணி காட்டுங்க அப்படின்னோடனே பண்ணி காமிச்சோடனே அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு தலையை வந்து வேற மாதிரிங்க. அவர் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க, வேறு எங்கேயே இருக்க வேண்டிய ஆள். அவரை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க. அவர் ஹாலிவுட் பாலிவுட் எல்லா வுட்லேயும் வந்து வேறு லெவலில் மாற போகிறான்றது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அண்ணன்கிட்ட வந்து அண்ணே இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தம்பியை வந்து மறந்துடாதீங்க. கீழே வந்து தம்பிக்கு வந்து கமெண்ட் போட்டு விடுவோங்க. தம்பி என்னோட படத்தில் நீ ஒரு ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டு விட்டு போங்க. சந்தோஷமாக இருக்கும். வாங்கண்ணே வரட்டானே.